கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். என்னை இந்த அமைச்சர் இது பண்ணாரு, அந்த அமைச்சர் என்னை ஒரு மாதிரி பேசினாரு அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான், சீட்டு கிழிஞ்சது. அதான் பெண் குழந்தையை படிக்கணுன்றதுக்காக முதல்ல பெண் குழந்தையை சிசுவை ஒழித்தவர் அம்மா. ஒரு அமைச்சருக்கே இந்த கதி என்றால் அம்மாவும் சரி, தன் அமைச்சரையும் சரி, பம்பரம் போல் பணியாற்றணும். சுண்டு விரல்ல துறையை வச்சிருக்கணும். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். துறையிலிருந்து ஒரு தவறு வரக்கூடாது. சிறு தவறு பத்திரிகையிலேயோ ஊடகத்திலே வரக்கூடாது. வந்தா உடனே சீட்டு பேப்பர்ல எழுதி உடனே அம்மா அறைக்கு வர சொல்லிடுவாங்க. சேம்பருக்கு, முதல்வர் சேம்பர், என்ன உன் தடையப்பட்டி வந்திருக்கு, எதனால? அது யாராச்சும் ஒரு பெண்ணு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, என்னை இந்த அமைச்சர் இது பண்ணாரு, அந்த அமைச்சர் என்னை ஒரு மாதிரி பேசினாரு அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான், சீட்டு கிழிஞ்சது. கோட்டையிலிருந்து போறதுக்கு அவனுக்கு கொடி இருக்காது, கார் இருக்காது. அதான பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுத்தது. ஒரு அமைச்சருக்கே இந்த கதி என்றால் அதிமுக நிர்வாகிகள் என்ன பாடுபடுவாங்க. அன்னைக்கு போடப்பட்டதான் கும்பதா இந்திரா, இன்னைக்கே பாருங்க என்ன அந்த நடுக்க இன்னைக்கு போகல. அந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம். கட்சியிலும் சரி, ஆட்சியிலும் சரி, பெண் என்றால் அம்மா இறங்கி விடுவார்கள். அந்த அளவுக்கு பெண்கள் மீது அல்லபடியே பற்றும் பாசங்கள். அதான் பெண் குழந்தையை படிக்கணுன்றதுக்காக முதல்ல பெண் குழந்தையை சிசுவை ஒழித்தவர் அம்மா. நீங்க நினைச்சு பார்க்கணும். அம்மா காலத்துக்கு முன்பாக எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 10-15 மாவட்டங்கள், 15 மாவட்டத்துக்கு மேற்பட்ட மாவட்டங்கள், மதுரை, தேனி, திண்டுக்கல், அப்படியே போனீங்கன்னா கிருஷ்ணகிரி, அப்படியே சேலம், நாமக்கல், தர்மபுரி, அங்கிட்டு பார்த்தீங்க வேலூர், செங்கல்பட்டு, கடலூர், இதுல 2 குழந்தைக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தா உடனே சிசு அழித்துருவாங்க. அது அந்த தாய்க்கு தெரிஞ்சு, அம்மாவுக்கு குடும்பம் இருந்துச்சா, அம்மாவுக்கு திருமணம் ஆயிருச்சா, பிள்ளை இருந்துச்சா, இல்ல, எண்ணி பார்க்கணும். அந்த தாய் பெண்களுடைய அந்த பெண் சமுதாயத்தை எப்படி நேசித்தார் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். அந்த குழந்தையை அழிக்காதீர்கள். எந்த தாய் தகப்பன், அந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு எதிரி பெண்ணு தான். இந்த கிழவிகள் இருக்கின்றே இருக்கும். பிரசவம் பார்க்கறதுன்னு ஒரு கிழவி இருக்கும். இப்பதானே எங்க பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில தான் குழந்தை பிறக்கிறது, அது சிசரின் தான். அந்த காலத்துல மருத்துவ தான். 91 அம்மா ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல அப்படித்தான் இருந்தது. ஆட்சிக்கு வரும்போது அப்படித்தான் இருந்தது. அந்த பாட்டியை அந்த கிழவி தான் கொள்ளும். ஆம்பளையால போய் கொள்ள மாட்டான். தாத்தாவா போய் சொல்லுவாரு, குழந்தைய சிசுவை கொள்வார். ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தான் அதை தரும், அதையும் சொல்லுவாங்க. இனி அந்த பெண் சிசுவை அழிக்காதீங்க, என்கிட்ட கொடுத்துருங்க. எப்படி பாரு, எப்படி பாரு, எவன்டா நினைச்சா? கலைஞர் அதுக்கு மேல எத்தனை தடவை, 3 தடவை முதலமைச்சரா இருந்தார். என்ன வந்துச்சா? இருந்துச்சா? இல்லையே. அம்மா நினைச்சாங்க குழந்தை அழிக்காங்க, அந்த குழந்தை ஏன்ட்ட கொடுங்க, நான் தாயா இருந்து வளர்க்கிறேன் அப்படின்னு வளர்த்தாங்க. இன்னைக்கும் அந்த திட்டம் இருக்கு. ஆனா அதை அவ்வளவு பெருசாக செய்யறது இல்லை. ஆனா யாரும் குழந்தைய போறதில்ல. அந்த நிலையே இல்லை. எல்லாம் 2க்கு மேல 1 போதுன்றான். நாம் இருவர் நமக்கு இருவர் முதல்ல போட்டாங்க. முதல்ல அப்படித்தானே போட்டாங்க குடும்ப கட்டுப்பாடு. நாம் இருவர் நமக்கு இருவர், இப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர்.